வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவச்செல்வம். திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான கொடியேற்றம் தொடர்பில் குறிப்பிடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். தர்ஷன கைலாசம் திருகோணமலையில் கோவில் கொண்டுள்ள லோகமாதா 18 சக்தி பீடங்களில் முதன்மையானதும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் போற்றப்படும் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான பிரம்மோற்சவம் நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. உற்சவம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். தட்சிண கைலாசம் என்று போற்றுகின்ற இலங்கை திருநாட்டின் கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்ற லோகமாதா அஷ்டாதச பீடங்கள் என்று போற்றப்படுகின்ற 18 சக்தி பீடங்களில் முதன்மையானதும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகின்ற மகாபட்டாரிகா புவனேஸ்வரி மகாகாளிகம்பாள் திருவோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் 1/4/2025 செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலே 5 மணி முதல் கிரியைகளெல்லாம் ஆரம்பமாகி காலை 8 மணிக்கு துவஜாரோகணம் என்கின்றதாகிய இந்த மகோத்சவத்துடைய ஆரம்ப கொடியேற்று நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று தொடர்ந்து காலை மாலை உற்சவங்கள் எல்லாம் நேரம் தவறாமல் நடைபெற்று பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே தீர்த்த உற்சவமும் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை தேர் உற்சவம், சனிக்கிழமை பூங்காவன உற்சவம் என்று இந்த சிறப்பாக உற்சவங்களும் நடைபெறுகின்றன. இந்த ஆலயத்தின் ஆதீன கர்த்தாவாக இருக்கின்ற வேதாகமமானி சிவஸ்ரீ சோவண்ணா ரவிச்சந்திர குருக்களையா அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த சிறப்பான உற்சவங்கள் நடைபெறுவதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது. கலந்து கொள்ளுகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுடைய திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.